ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா புதினா சட்னி எப்படி வீட்டிலே சூப்பராக செய்கிறது பார்க்கலாம் வாங்க. நான் வந்து 2 கட்டு புதினா எடுத்திருக்கேன். ஸோ அதை வந்து நம்ம இப்போ வந்து நல்லா கிள்ளி தனியாக எடுத்துக்கலாம். நான் வந்து அதோட இலையை மட்டும் தான் கிள்ளி எடுத்துக்கிறேன். நீங்களும் இதே மாதிரி கிள்ளி அழகாக எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு. இப்போ நல்லா கிள்ளி எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு தேவையான பொருள் என்னென்ன அப்படின்றது வந்து எடுத்து பார்க்கலாம். கிள்ளும் போது பார்த்து கிள்ளி எடுத்துக்கோங்க. வரமிளகா, பூண்டு, புளி, வெங்காயம், தேங்காய் எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா புதினா. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பருப்பு வகையில் வந்து கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு அண்ட் வேர்க்கடலை எடுத்திருக்கேன். இப்போ பேன் வச்சாச்சு. அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்கோங்க. பிகாஸ் நம்ம வந்து சட்னி போட்டு இவ்வளோவுமே வதக்க போகிறோம். ஸோ நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நிறைய எண்ணெய் சேர்த்துக்கோங்க. பிகாஸ் அது எண்ணெய் சேர்த்துட்டனால நமக்கு வந்து அது ரொம்ப நாளைக்கு ஸ்டோரேஜில் வரும். கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு ஆட் பண்ணதுமே வந்து வேறு எதுவும் ஆட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வேர்க்கடலை ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப தெறிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா சிம்மில் வச்சுக்கோங்க. அப்புறம் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு எல்லா பருப்பும் போட்டு நல்லா கொஞ்சம் அது லைட்டாக வதங்கினா போதும். ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. பிகாஸ் எல்லாமே நம்ம வதக்கி தான் எடுத்துக்க போகிறோம். ஸோ நேற்று நான் சொன்னிருந்தேன் இல்லையா, அதில் வந்து பொன்னிறம் வந்ததுமே நம்ம மாற்றிக்கலாம். பிகாஸ் ஒவ்வொரு இதுவும் நம்ம போடும்போது அது அந்த கன்சிஸ்டன்சி வந்து நமக்கு எண்டில் வந்து நமக்கு அந்த ப்ரௌன் கலரில் வேணும் அப்படின்னா நம்ம ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கலராக இருக்கும்போது நம்ம மற்ற இன்க்ரீடியன்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு வதங்கினது போதும். இப்போ வந்து வரமிளகா ஆட் பண்ணிக்கலாம். வரமிளகா எவ்வளோ வதங்கணும்னா அது வந்து நம்ம போடுறதுக்கு முன்னாடி நல்லா அது ரொம்ப ட்ரையாக இருக்கும். எண்ணெயில் போட்டதும் அது புஃப்னு கொஞ்சம் காமிக்கும். ஸோ அந்த ஸ்டேஜ் வந்தாலே போதும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். சிம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ வந்து பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் பூண்டு முழுசாக ஆட் பண்ணும்போது வெடிக்கும். ஸோ அதனால் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த டைமில் வெங்காயம் சேர்த்திக்கலாம். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் அந்த கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதோட கலர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகிட்டே வருது. ஸோ அதுக்காக தான் சொன்னேன். வரமிளகாவுமே பார்த்திங்கன்னா அதுவும் கொஞ்சம் வதங்கிட்டே வருது. ஸோ வதக்கும்போது கொஞ்சம் லைட்டாக இருந்தாலே போதும். நீங்கள் நெக்ஸ்ட்டு இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணிகிட்டே இருக்கலாம். தேங்காயோட டேஸ்ட் வந்து உங்களுக்கு நல்லா வதங்கி வரணும் அப்படின்னாக்க எங்கள் கடலைப்பருப்பெல்லாம் வந்து வதக்குறீங்க இல்லையா, அப்போது வந்து கொஞ்சம் முன்னாடி ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை எனக்கு பச்சையாகவே இருந்தாக்கா டேஸ்ட் எனக்கு பிடிக்கும் அப்படின்னாக்கா லாஸ்ட்டாக கொஞ்சம் நேரம் ஆட் பண்ணிவிட்டு இது பண்ணிக்கோங்க. இப்போ வந்து 2 கட்டு புதினா இருக்குது. ஸோ இந்த பேனே நமக்கு போதும் தான். பட் என்னென்னா அது ஃபஸ்ட்டு கொஞ்சம் வதங்கி வர வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணணும். நம்ம கொஞ்சோண்டு ஆட் பண்ணிவிட்டு மூடி போட்டு வச்சிடலாம். 2-3 மினிட்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா கீழெல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கும். நான் சொன்னேன் இல்லையா, ஸோ இதே மாதிரி தான் வந்திருக்கும். ஸோ இதை நல்லா வதக்கி விட்டுட்டு ரிமைனிங் இருக்கிற பேட்சையும் போட்டு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். புதினா ஆட் பண்ணிவிட்டு நம்ம ரொம்ப வதக்கணுன்றதெல்லாம் இல்லை. அந்த லைட்டான சூட்லேயே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்துடும். அந்த இலை வந்து கொஞ்சம் நல்லா அந்த ஒரு ப்ரௌன் கன்சிஸ்டன்சியில் வரும். ஸோ அந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நீங்கள் போட்டு நல்லா வதக்குங்க. நமக்கு மெயினாக வதங்க வேண்டியது என்னன்னு பார்த்திங்கன்னா புதினா தான். பிகாஸ் புதினா நல்லா வதங்குச்சுன்னா அதோட டேஸ்ட் வந்து சூப்பராக கிடைக்கும் நமக்கு. அது வதங்கினாலே போதும். மற்றது எல்லாமே ஆல்ரெடி நம்ம வதக்கி தான் வச்சுருக்கோம். ஸோ அதுவும் சேர்ந்து அதோடு வதங்கிடும். இப்போ புளியை ஆட் பண்ணிக்கலாம்.
புளி ஏன் கடைசி ஆட் பண்ணிக்கலான்னு சொல்கிறேன்னா, அது வந்து புளி ஆட் பண்ணிட்டோன்னா சரியாக வதங்காது. ஸோ லாஸ்ட்டாக நீங்கள் இறக்க போகிறதுக்கு ஒரு 5 மினிட்ஸோ இல்லை 2 மினிட்ஸ்க்கு முன்னாடி சிம்மில் வச்சுட்டு ஆட் பண்ணுங்கள். அந்த புளி வந்து அந்த சூட்லேயே வந்து நல்லா அது வெந்து வந்துடும். இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம்.